Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு 19ஆம் தேதி 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்ன்ட்டு அது மட்டும் இல்லாம மனனம் என்ன படிக்கணும் 1 மார்க் என்ன பண்ணனும் and பயிற்சி 7 to 14 அந்த 2 மார்க்ஸ் என்ன பண்ணனும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் and 90 க்கு 90 எடுக்க முடியுமா என்னங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும் கட்டாயம் நம்ம சொல்ற क्वेश्चंस எல்லாம் படிங்க தமிழுக்கு இப்போ ஒரு பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க 2 நாள் போதும் படிக்கிறதுக்கு ஓகேவா சோ தயவு செய்து நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா Subscribe பண்ணிடுங்க and கீழ இந்த லைக் பட்டன் போடுங்க தமிழ் எல்லாத்துக்குமே அனுப்புங்க இதுல எல்லாமே இருக்கு So, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயல் 1 ன்னு எடுத்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 1 நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க 5 இயல் நமக்கு ஒரு 3 இயல்ல ஃபுல்லா சிறுவினா குருவினா படிச்சீங்கனாலே எல்லா क्वेश्चन எழுதிடலாம் சிறுவினா குருவினா எல்லாமே எழுதிடலாம் இல்லனா நான் சொல்ற क्वेश्चंस நீங்க படிச்சீங்கன்னா போதும் குருவினால 1 2 3 4 சிறுவினால 1 2 3 இந்த ஃபர்ஸ்ட் இயல்ல கட்டாயம் ஒரு குருவினா ஒரு சிறுவினா வந்துரும் நெடுவினாவும் ஒன்னு வந்துரும் கவிதையின் நடையின் அப்புறம் பாரதியின் கடிதம் தமிழின் சீரழமை இந்த மூணு நெடுவினாவும் நல்லா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அவ்வளவுதான் பேஜ் நம்பர் 20 உங்க புக்ல எடுத்தீங்கன்னா தமிழாக்கம் தருக கட்டாயம் படிச்சாகணும் 4 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா 4 மார்க்ல கம்பைன் பண்ணி கேட்பாங்க ஒரு இயல்ல இருந்து ஒரு தமிழாக்கம் எடுத்து கேட்பாங்க படிப்போம் பயன்படுத்துவோம் அது என்ன கலைச்சொற்கள் எல்லா லெசன் பின்னாடியும் கலைச்சொற்கள் இருக்கும் கட்டாயம் படிச்சுங்க 2 மார்க் கேட்பாங்க சோ இயல் 2 நான் பயிற்சியும் அப்படியே சொல்லிட்டு வருவேன் குருவினா நெடுவினா சிறுவினா மட்டும் இல்லாம பயிற்சி அப்படியே சொல்லுவாங்க அதாவது 7 * 2 14 மேட்டர்லாம் அப்படியே சொல்லிட்டு வருவேன் இயல் 2ல குருவினாவா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் மட்டும் சிறுவினா வந்து 2 3 4 ஈஸி தான் சோ அடுத்து நெடுவினா வந்து பாத்தீங்கன்னா இயல் 2லன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகிழியோடது பொறுப்புணர்ச்சியின்றி அப்படிங்கிற இந்த மூணாவது क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நெடுவினா எப்படி எழுதணும்ங்கிறது இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன் ஒரு glance செக் பண்ணிக்கங்க பேஜ் நம்பர் 44ல வந்து மயங்கோலி சொற்கள் இதில இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பா வந்துரும் அந்த 7 to 14ல படிப்போம் பயன்படுத்துவோம் 46 நம்பர்ல கலைச்சொற்கள் அதாவது இயல் 2ஓட கலைச்சொற்கள் இயல் 3ல இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படினு இருக்குமா எல்லா லெசனையும் அது மறந்துட்டேன் இலக்கண தேர்ச்சிக்கோள் எல்லா லெசனையும் 1 மார்க் இருந்தா 1 மார்க் படிச்சுக்கோங்க அதுல இலக்கண தேர்ச்சிக்கோள்ல 4வது क्वेश्चन இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பிரித்து சேர்த்து எழுது கண்டிப்பா இது வரும் ஏதோ ஒன்னு குருவினா இயல் 3ல 1 2 5 சிறுவினால 1 2 5 நெடுவினால குடும்பம் மூணாவது வந்து உரிமை தாகம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினா சோ அடுத்து இயல் 4ல அப்படிங்கறப்போ நமக்கு பாருங்க இயல் 3ல வந்து பயிற்சி சொல்றோம் வள்ளினிமைகளை எட்டும் நீக்கியும் எழுதுக பேஜ் நம்பர் 70ல இருக்கு பாத்துக்கோங்க படிப்போம் பயன்படுத்துவோம் கலைச்சொற்கள் பேஜ் நம்பர் 72 இருக்கு பாத்துக்கோங்க இயல் 3ல திருக்குறள் இருக்கு அதுல அணி வந்து 4 மார்க்ல கேட்பாங்க அந்த அணி வந்து நிரல் நிறை அணி ஏகதேச உருவகணி பொருள் வேற்றுமைணி இந்த அணியை மூணுமே படிச்சிருங்க பட் அணியை எப்படி எழுதணும் இதெல்லாம் என்ன பண்ணனும் அப்படிங்கறது அடுத்து நான் லாஸ்ட்ல சொல்றேன் குருவினா வந்து 2 5 சிறுவினா வந்து 3 அதாவது திருக்குறளோட குருவினா சிறுவினா நெடுவினா திருக்குறள்ல கண்டிப்பா ஒன்னு வந்துரும் செய்நின்றி அறிதல் அறம் சினத்தை காத்தல் இந்த ரெண்டு நெடுவினாவும் நல்லா படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த திருக்குறள் நெடுவினா மட்டும் பாடலோட சேர்த்து குறளோட சேர்த்து எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும் குறள் இல்லாம எழுதுனீங்கன்னா ஒரு 4 மார்க் 5 மார்க் குள்ள தான் வரும் பட் குறளோட சேர்த்து எழுதும்போது நல்லா இருக்கும் குறள் அதோட பொருள் அப்படி எழுதுனா தான் நல்லா இருக்கும் சோ அடுத்து இயல் 4 இலக்கண தேர்ச்சிக்குள்ள 5வது क्वेश्चन படிச்சிருங்க குருவினா வந்து 1 2 3 4 சிறுவினா வந்து 2 3 நெடுவினா வந்து இயல் 4ல ஃபர்ஸ்ட் ஒன் கவிதை எழுதிய சுராதா அடுத்து மூணாவது சாலை விபத்து இல்ல தமிழ்நாடு இது வந்து ஓன் क्वेश्चन அடுத்து பிழை நீக்கி எழுதுக அதோட பயிற்சி அந்த இயல்ல பேஜ் நம்பர் 102ல இருக்கு 2 மார்க் பிழை நீக்கி எழுதுக கண்டிப்பா ஒன்னு வந்துரும் 4 இருக்கும் அதுல ஒன்னு கண்டிப்பா வந்துரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக இது கட்டாயம் 4 மார்க்ல கேட்பான் பேஜ் நம்பர் 103ல இருக்கு 6 பழமொழி இருக்கு அந்த பழமொழி என்னன்னு சொல்லிட்டு பழமொழிக்கு டெஃபினிஷன் ரெண்டுலயும் எழுதிட்டு அதுக்கு கீழ வந்து ஒரு மாதிரி பாராகிராஃப் வந்து அத பத்தின ஒரு கதை விரிவாக்கமா எழுதி லாஸ்ட் வந்து மாரல் மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா இதெல்லாம் எழுதுனா தான் இதுக்கு 4 மார்க் கிடைக்கும் அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க இது வந்து பேஜ் நம்பர் 104ல 2 மார்க்ல கேட்பாங்க படிப்போம் பயன்படுத்துவோம் 2 மார்க் அதாவது கலைச்சொற்கள் அதையும் பாத்துக்கோங்க இயல் 4ல சோ இயல் 4ஓட விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன் இயல் 5 அடுத்து குருவினா 1 2 4 சிறுவினா 1 2 3 நெடுவினா வந்து இரண்டாவது கிராமங்கள் தங்கள் முகவரி எழுது இது ஒன் தான் மூணாவது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் இது ஒன் தான் சோ நல்லபடியா படிச்சு எழுதுங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக பேஜ் நம்பர் 127ல 2 மார்க் கண்டிப்பா கேட்பாங்க கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க அதை நீங்க பாராகிராஃபா எழுதணும் ஒரு ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருவாங்க 8 தொகையில இவ்வளவு பிரிவு இருக்கு இந்த குறுந்தொகையில இவ்வளவு பிரிவு இருக்கு ஐங்கரநூறுல இவ்வளவு பிரிவு இருக்கு அப்படி கொடுத்துருவாங்க நீங்க பாராகிராஃப் எப்படி 8 தொகை நூல்களில் 2 வகைப்படும் அதில் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதணும் அதுல இன்னொரு கேட்டகரி வரும்
அதில் எவ்வளோ 5 வகைப்படும் சொல்லி அதெல்லாம் வந்து எழுதணும். அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 126 இருக்குது. 4 மார்க்கில் கேட்பாங்க. படிப்போம் பயன்படுத்துவோம் பேஜ் நம்பர் 128 இருக்குது. கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. திணையில் பாடாந்திணை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. திணை, துறை, அப்புறம் அணி இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிறத சொல்கிறேன். நயம்பாடுதல் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். பட் ஆனால் திணை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பாடாந்திணை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மனப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5. இயல் 1ல் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இயல் 2 படிச்சு தான் ஆகணும். இயல் 3ல் கம்பராமாயணத்தில் ஃபஸ்ட்டு பாடல் படிச்சு தான் ஆகணும். திருக்குறள் படிச்சிருங்க. இயல் 4ல் இதில் வெற்றி பெற படிச்சு தான் ஆகணும். இயல் 5ல் தெய்வமணி மாலை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே கேட்கக்கூடிய கேள்வி தான். அடுத்தது நமக்கு பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ன் பார்த்துடலாம். பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே சொல்லிட்டேன். நெடுவினா எல்லாமே சொல்லிட்டேன். மனனம் வந்து இதில் கம்மி பண்ண முடியாது. திருக்குறளில் ஒரு 2 மார்க் வந்துடும். அப்புறம் ஒரு மனப்பாடம் வந்துடும். 4 + 2 6. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 1 மார்க்கில் வந்து புக் பேக் ஒரு 10 கேட்டுருவாங்க. ஒரு 4 மட்டும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து நூல்வெளியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் படித்தா தான் எழுத முடியும். அண்ட் ஆல்சோ அவ்வளோதான் நூல்வெளி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே லெசனுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் எழுத முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குருவினால் வந்து பார்த்திங்கன்னா 3 × 2 6. செய்யுளில் வந்து 4 கொடுத்து 3 எழுதணும். ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நான் சொன்ன கொஸ்டின் படிச்சிங்கன்னா. இதில் வந்து உரைநடையில் 3 கொடுத்து 2 எழுதணும். ஸோ 2மே எழுதிடலாம். இது வந்து குருவினா பிரச்சனை இல்லை. பயிற்சி பாருங்கள். சொல்லாக்கம் சொல்லிட்டேன். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு நம்பர் சொல்லிட்டேன். பிழை நீக்கி எழுதுக கேட்பாங்க. வள்ளினிமைகளை 8 நீக்கும் எழுதுகன்னு சொல்லிட்டேன். சொல்லி பிரித்து சேர்த்தும் எழுதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்து 1 மணி நேரம் இருந்தால் படிச்சிடலாம். அடுத்து மயங்கொழி சொற்கள், புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பினரும் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பினரும் தனித்தனி வீடியோ வைக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும் வேணும்னா. அடுத்தது பகுதி 3ல் 3 பிரிவு. பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 இருக்குது. 3 பிரிவு இருக்குது. 4மே 4 மார்க்கு. சிறுவினா வந்து செய்யுளில் 4 கொடுத்து 2 கேட்பாங்க. உரைநடையில் 4 கொடுத்து 2 கேட்பாங்க. இது எப்படி சார் எழுதுறதுன்னா 3 இயலில் படிச்சினாலே சிறுவினா எல்லாமே எழுதிடலாம். ஆனால் நான் சொன்ன கொஸ்டின் படித்தாலும் எழுதிடலாம். உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது பிரிவு 3ல் 4 × 3 12. இந்த பிரிவில் நயம்பாடுதல் கேட்பாங்க, திணை கேட்பாங்க, பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுறது கேட்பாங்க, தமிழாக்கம் கேட்பாங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்து 10 கேட்பாங்க, ஒரு 4 கொடுத்து 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ சுலபமாக எழுதிடலாம். ஏன்னா அணி கண்டிப்பாக எழுத ட்ரை பண்ணுங்கள். இல்லை அணி படிக்க முன்னாடி நயம்பாடுதல் எழுதுங்க. நயம்பாடுதலில் 3 நயம் எழுதுங்க. கண்டிப்பாக மைய கருத்து திரண்ட கருத்து எழுதிட்டு 3 நயம் எழுதுங்க. எதுகை மோனை முரண் எழுதுங்க. இல்லை இயல்பு எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 எழுதிக்கோங்க. ஸோ இது எழுதிட்டு திணையில் வந்து பாடாந்திணை கண்டிப்பாக வரும். அந்த பாடாந்திணை தான் ஏன் சார் சொல்கிறீங்க? பாடாந்திணை புறநானூரோட பாடல் வழியாக வருது. ஸோ அந்த புறநானூறு பாடலோட ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிட்டு எடுத்துக்காட்டாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாடாந்திணைனா என்ன, அதுக்கப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணிப்பொருத்தம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு அப்படிலாம் எழுதணும். ஒரு திணை வந்து அப்படி தான் எழுதணும். பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுது நான் சொல்லிவிட்டேன் எப்படி எழுதணும்னு. அப்போவே சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த டெஃபினிஷன் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் கதையை நரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மாறல் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதணும். தமிழாக்கம் தருக கட்டாயம் நீங்கள் புக் பேக் படிச்சிங்கன்னா போதும். இது 4 மார்க்கில் 3 ஏதோ எழுதிருங்க. ஏதோ 3 எழுதுங்க. ஸோ பகுதி 4 இது வந்து 3 × 2 18. நெடுவினா எப்படி எழுதணும்னா நீங்கள் வந்து குறிப்புச்சட்டகம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு குறிப்புச்சட்டகம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். நடுவில் ஒரு 4-5 ஹெட்டிங் வந்து பார்த்துக்கோங்க போடுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கம்மியாக எழுதாதீங்க. நெடுவினா 6 மார்க்குங்கனால ஒரு 2.5 பக்கமாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். 2 பக்கமாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2.5 பக்கம் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஹெட்டிங்கெல்லாம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 4 பாயிண்ட் எழுதுங்க. குறிப்புச்சட்டகம் போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி தான் நெடுவினா எழுதணும், தவிர பேராகிராஃபாக எழுதக்கூடாது. திருக்குறள் மட்டும் குறள் தெரிஞ்சால் குறள் எழுதிட்டு பொருள் எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து நெடுவினால் பண்ணணும். அதே மாதிரி மனப்பாடப்பகுதி எழுதும் போது மனப்பாடப்பகுதி எழுதினீங்கன்னா மனப்பாடப்பகுதியில் அந்த பாடல் ஆசிரியர் பேர் எழுதுங்க, பாவகை எழுத ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 10 தான் இருக்குது. திருக்குறள் நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. அதில் ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். ஸோ கட்டாயம் வந்து நல்லபடியாக தமிழ் 2 நாள் இருந்தாலே நம்ம வந்து படிச்சிடலாம். மீதி ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கீழே வைக்கிறேன். பகுபத உறுப்புகளும் புணர்ச்சி விதியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தனித்தனி வீடியோ வைக்கிறேன். அப்புறம் வேறு ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன். என்னென்னா 7 to 14 உங்களுக்கு ஆன்சரோட கைட்லேயே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்குறோம். அந்த 7 to 14 அது வந்து நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃபாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? வேறு ஏதாவது இருக்கா? அதே மாதிரி இது வேணும்னா திணை, துறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணி,
பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட இதுவும் நான் அந்த பிடிஎஃப்ல வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ வச்சுருக்கேன். மித்தபடி சிறுவினா குருவினா நெடுவினாலும் கைட்லேயே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் 12th தமிழில் கட்டாயமாக கோட்டையிலே ஒரு 70 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா படிச்சிங்கன்னா 85+ எடுத்துடலாம் 90க்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.